ஐந்தாம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை புடர் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் நம்ம செஞ்ச பிழைகள் பாவங்கள் அத்தனையும் தீரும் இந்த பாவையின் ஒன்பினாலே என்று ஆண்டாள் பிராட்டியார் கூறுகிறார். மாயனை, மாயைக்கெல்லாம் மாயன், மாயையை சிறந்தவன். ஒரு போலீஸ்காரர் வந்து திருடனை பிடிக்கும்போது அவன் எப்படியெல்லாம் ஓடுவான், எப்படியெல்லாம் மறைஞ்சிக்குவான், என்னெல்லாம் பண்ணுவான், திருதாளம் பண்ணுவாங்கிற தெரிஞ்சிட்டா தான் அவனை மடக்க முடியும். இந்த உயிர்கள் எவ்வாறு மாயையில் கஷ்டப்பட்டு கிடக்கு, அதை வந்து விடுவிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவனே ஒரு மாயா ரூபமாக இருந்து பலவிதமான மரக்கருணைன்னு சொல்வார். அதாவது நமக்கு கஷ்டங்களையும் சோதனையும் கொடுத்து அதிலிருந்து மீளவும் அருள் புரிந்து செய்கின்ற கூடிய அவன் பெருமாயன். அவன் யார்? வடமதுரை மைந்தன், மதுராபுரியினுடைய மைந்தன். தூய பெருநீர், தூய எப்படி அது தூய்மை அடைந்தது? கண்ணன் பிறந்த உடனே அந்த மழை பெஞ்சு யமுனை கரையை கடக்கும் போதே அவருடைய காலை வந்து தழுவிட்டா யமுனாதேவி, அந்த நதி. அப்போவே அது பாவங்கள்லாம் நீங்கி ரொம்ப தூய்மை அடைந்திருது. பெருமை மிக்க அந்த ஜலம் உள்ள அந்த யமுனையினுடைய கரையில் இருக்கக்கூடியவன் அங்கேயே விளையாடி அங்கேயே குளித்து எல்லாம் பண்ணால் அந்த யமுனை நதி எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு. ஆயர் குலமாகிய இந்த குலத்திலே மணி விளக்காக, மணி விளக்குங்கும்போது இந்த விளக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதில் வந்து பலவிதமான மணிகள் வச்சு, அதாவது ரத்தினங்கள் இதெல்லாம் வச்சு அது அந்த நம்ம விளக்கு ஏற்றும் போது அது பிரகாசித்து அது வந்து பிரதிபலித்து அதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மணி விளக்கு அந்த ஆயர் குலத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணர். அந்த மணி விளக்காகிய ஸ்ரீகிருஷ்ணரை தாயை குடல் விளக்கம் மன்னுபுகழ் கோசலையின் மணிவயிறு வைத்தவனே அப்படின்னு ராமரை பற்றி பாடுவார். இங்கே இவருக்கு வந்து எத்தனை தாய்? 3 தாய் சொல்லலாம். ஒத்தி வயிற்றில் சுமந்தவ, அடுத்தவ வளர்த்தவ, உன்னத்தவ கொல்ல வந்தவ. ஆமாம், தேவகி யசோதை பூதனையும் தாயின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே எப்படி சொன்னாலும் இந்த இடத்துல அவள் வந்து சொல்கிறது தேவகியை தான். என்னுடைய வயிற்றில் சுமந்து அந்த குடலுக்கு ஒரு பெருமை தந்தவன், விளக்கம் தந்தவன். விளக்கம்னா விளக்கு, விளக்கம் தந்தவன் அந்த தாமோதரன். தாமோதரன் என்பது என்ன? உதரத்தில் கயிறு கட்டப்பட்டவன். அதாவது வயிற்றில் வந்து கயிறை கட்டுறார், அது வந்து யசோதா தேவி. அந்த தாமோதரனை நாம் மனத்தாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக வந்து அந்த நல்ல மலர்களை தூவி தொழுது மனதினால் சிந்தித்து வாயினால் பாடி பண்ணினா நாம் செய்த பிழைகளெல்லாம் போகும். புகுதருவான் நின்றனவும். எல்லாம் பிழையெல்லாம் போயிடுத்து, அப்புறம் எப்படி புகுதருவான் அப்புறம் நிற்கிறதுன்னு கணக்கப்பட்டால் இப்போ சுக்ரீவனை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். ராமர்கிட்ட இருந்து எல்லாம் பண்ணித்தானா ரொம்ப காலம் அவன் வந்து அந்த வெளியில் வராமல் இருந்ததுனால உலக இன்பங்களில் அவன் கொஞ்சம் தோஞ்சிட்டார் சுக்ரீவ பெருமான். அந்த நேரத்தில் அதை தப்பாக எடுத்துக்கல ராமர். போய் அவர் திருப்பி வரும்போது அவரை தன்னோட அரவணைச்சிருந்தார். அந்த பிழையும் புகுதருவான் என்றனவும். ஒழுங்காக இருந்துட்டு கொஞ்சம் போகும்போது சில பிழைகள் உள்ள புகுறது. அந்த புகுதருவான் என்றனவும் இந்த எல்லா விதமான பிழைகளும் தீயினில் தூசாகும். பெரிய தீயில ஒரு சின்ன தூசை போட்டால் ஒன்றும் காணாமல் போய்டும். அந்த மாதிரி இந்த பாவை நோன்பு நூற்றால் நமது பாவங்கள் அத்தனையும் பிழைகள் அத்தனையும் தூசாகும். செப்பு, செப்புன்னா கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார் 5வது பாடலிலே.